வர்ண சம்யோகம்னா என்ன, வர்ண விச்சேதம்னா என்ன, யாரா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? சொல்லலாம். வர்ண விக்ஷேபனாக அப்படின்னா பதங்களை பிரித்து எழுதுக. பதங்களை பிரித்து எழுதுதல். வெரி குட். பதங்களை பிரித்து எழுதுதல்னா பதங்களில் உள்ள எழுத்துக்களை சொற்களில் உள்ள எழுத்துக்களை பிரித்தல். விச்சேதம். வர்ண விச்சேதம். வர்ண சம்யோக பதங்களின் சொற்களை சேர்த்து எழுதுக. வெரி குட். அதாவது பிரிந்துள்ள எழுத்துக்களை சேர்த்து பதங்களாக மாற்றுதல். சரியா? சரியா? இதுதான் வர்ண விச்சேதம், வர்ண சம்யோகத்தினுடைய சின்ன ஒரு லட்சணம். இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஸ்பிளிட்டிங் த லெட்டர்ஸ், ஜாயினிங் த லெட்டர்ஸ். ஸ்பிளிட்டிங் த லெட்டர்ஸ் அப்படின்றது வர்ண விச்சேதம், ஜாயினிங் த லெட்டர்ஸ் அப்படின்றது வர்ண சம்யோகம். சரியா? இப்போது இந்த வார்த்தைகள்லாம் உங்களால வாசிக்க முடியறதா? பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கா? கா, கஹா, கட்கம், கங்கா, கடஹா, சக்கரம், சத்ரம், ஜலம், ஜம்ஜா, டமருஹு, தடாகஹா, தர்ப்பணம், தனம். இந்த வார்த்தைகள் வரைக்கும் எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சுட்டே வாங்க பார்க்கலாம். வாசிக்கும் போது உங்களால அந்த ஃப்ளோல அப்படியே வாசிக்க முடியறதா? இல்லைன்னா ஸ்டாப் ஆகட்டும், ஒன்னும் வாசிக்க வரல சுவாமி, கஷ்டமா தான் இருக்கு, அது மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்களா? அப்படியே மனசுக்குள்ள வாசிச்சுட்டே வாருங்களேன். அந்த பதங்கள் எல்லாம் உங்களால வாசிக்க முடியறதா இல்லையா? யாருக்கு வாசிக்க வரல நீங்க சொல்லலாம். வாசிக்க வரது இல்லையா? சரி, அச்சுதன் அண்ணாவுக்கு வாசிக்க வருது. சரி, மத்தவாளுடைய ஃபீட்பேக்? வாசிக்க வருது. வாசிக்க வருது. அரவிந்த் சுவாமி வாசிக்க வருது. வெரி குட். எனக்கும் படிக்க முடியறது. வெரி குட். சாந்திமா வாசிக்க வருது. வெரி குட். அடியன் படிக்க முடியறது. படிக்க முடியறது. ராமபிரியாமா வாசிக்க முடியறது. வெரி குட். எனக்கும் வாசிக்க வருது மாமா. வசந்திமாக்கு வாசிக்க வருது. எனக்கும் முடியறது ஜி. மீனாட்சிமாக்கு வாசிக்க முடியுது. ராமராம்னா முடியறதுண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெரி குட். சங்கரன் சுவாமிக்கு வாசிக்க முடியறது. மணிகண்டன் சுவாமி எனக்கு வாசிக்க முடியறது. தமிழே இல்லாம படிச்சதான் சேலஞ்சிங். புரியல. தமிழ் வேர்டை எடுத்துட்டு படிச்சாதான் சேலஞ்சிங்கா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு ஏற்ற வார்த்தைகள் வரப்போகுது. அடுத்த டெஸ்ட் இருக்கு, அதுல தமிழ் வார்த்தைகள் இருக்கு, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அப்ப நீங்க தனியா படிப்பீங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது படிக்க முடியாது. நித்யா அம்மாவுக்கு வாசிக்க முடியறது. வெரி குட். அடுத்தது அடியனாலையும் முடியாது. ரகுநந்தன் சுவாமியால முடியறது. வெரி குட், வெரி குட். ரகுநாதன் சுவாமியால முடியறது. அடுத்தது ஆண்டாள்ஜி வாசிக்க வருதா? ஆண்டாள்ஜி நமஸ்காரம் சுவாமி. வருது சுவாமி, வாசிக்க முடியும். தேங்க்யூ. வெரி குட். வெரி குட், வாசிக்க முடியாது. அண்ணா ஒரு நிமிஷம். சங்கரன் சுவாமி. அண்ணா இந்த ஒரு சின்ன டவுட்டு. இந்த தர்ப்பணம் இருக்கு இல்லையா? தர்ப்பணம் 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 சாரி, தர்ப்பணம். ஓகே, அப்ப அப்படியே படிக்கிறதுனால வந்தவன. சரி, அதுல இப்ப ஆக்சுவலி பார்க்க மேலதான் வரணும் இல்லையா? இமிடியட்லி ஃபாலோயிங் த பார்க்க மேலதான் வரும். ஆமா, கரெக்ட். ஓகே. அதாவது
அந்த இர்னுடைய குணமே அதுதான். அந்த ஓகே சுழி மெய்யெழுத்தா நடுவுல வரும்போது, அந்த இர்ன்ற நடுவுல வரும்போது ரா போட்டு கீழே ஸ்டோப் போட முடியாது. அப்ப செகண்ட் அந்த கோடு போட்டு மேல அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இரை தான் எடுத்துக்க முடியும். அந்த இரை எடுத்து நம்ம போடணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய லெட்டரை கூப்பிட்டு அதுக்கு மேல இது போயிட்டு உட்காந்துருப்போம். நம்ம வாசிக்கும் போது அந்த இரை வாசிச்சுட்டு அது கீழே இருக்கக்கூடிய லெட்டரை வாசிப்போம். சரியா? ஓகே. சரி, வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இது மாதிரி? ஆனா அந்த மணிகண்டன் ஜினா சொல்லுங்க. இரு போடும்போது பக்கத்து லெட்டர் வந்து அட்டமாத்திரா லெட்டரா இருந்தா நெக்ஸ்ட் லெட்டர் கிட்ட இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, சரியா? அதாவது இருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய லெட்டர் வந்து அர்த்த மாத்திரையா இருந்தா அர்த்த மாத்திராவை போட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முழு மாத்திரா லெட்டர் இருக்கக்கூடிய லெட்டரை போட்டு அதுக்கு மேல இந்த இரு. சரியா? தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ஹலோ, கிளாஸ் இருக்கே, வரலாமே. அந்த லிங்க் இல்லையா உங்ககிட்ட? இப்ப அந்த லிங்க் அனுப்பட்டுமா? இதோ அனுப்புறேன் இப்போ. ஆமா, நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாவே அது ரூம்ல போயிட்டு ஓபன் ஆயிடும். கிளாஸ்க்குள்ள வந்துடலாம். ஒரே நிமிஷம் லிங்க் அனுப்புறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. ஒருத்தருக்கு லிங்க் வரல அப்படின்றா இந்த லிங்கை மட்டும் பார்த்துட்டு அனுப்ப. அனுப்பிச்சிடுறேன். வெரி குட், அனுப்பிச்சாச்சு. இப்போ இது இந்த தனம் வரைக்கும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. அதே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். டமருகாவா இப்படி? டமருகு. டமருகு, சரி, ஓகே. அதாவது அந்த விசர்க்கம் ஊவோட வரும்போது உகுன்னு ஆயிடும். சரி, ஓகே. இப்போ இது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது நயனம்ல இருந்து வாசிக்கிறோம். அடியன் ஒரு தடவை வாசிக்கும் போது கவனிங்கோ. நீங்க மனசுல வாசிச்சு பாருங்கோ. உங்களால இது வாசிக்க முடியறதா அப்படின்னு சொல்லுங்க. நயனம், கண், பர்ணம், இலை, பழம், பழம், பகஹா, கொக்கு, பக்தஹா, பக்தன், மர்கடஹா, குரங்கு, யமுனா, யமுனா நதி, ரவிஹி, சூரியன், லதா, கொடி, வசிஷ்டஹா, வசிஷ்ட மகரிஷி, சங்கரஹா, ஈஸ்வரன், ஷண்முகஹா, முருகன், சரஸ்வதி, சரஸ்வதி தேவி, ஹலஹா, கலப்பை. அடியே இப்ப இங்கேருந்து வைக்கிறேன். முதல்ல இந்த நயனம்ல இருந்து வசிஷ்டா வரைக்கும் ஒரு தடவை பாருங்க. எல்லாரும் மனசுக்குள்ள படிச்சு பாருங்க. சொல்ல வரதா, படிக்க வரதா? படிக்க வரலாம் அடியன் கிட்ட சொல்லுப்போம். நான் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்கறது. கேட்கறதா உங்களுக்கு இப்போ? ஜி, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் கேக்குது ஜி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் கேட்கறதா? ஆமாங்க ஜி, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீ கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கீங்க போல. இல்ல, பக்கத்துல தான் இருக்கேன். ரொம்ப தூரமா இல்ல. எனக்கெல்லாம் சரியா கேக்குறது. கிளியரா கேக்குறதா ஜி? அந்த டமரு இருக்குல்ல ஜி, அந்த ரூவோட விசர்க்கம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? உஹு. ஊக்கு பக்கத்துல விசர்க்கம் வந்தா உஹு. இல்ல, ரு டமரு. ஆமா, ரூவோட வந்தா ருஹு. ருஹு, டமரு. டமருன்னு படிக்குமா? டமருஹுன்னு படிக்கணும். டமருஹு. ஜி, இப்ப இந்த நயனம்ல இருந்து வசிஷ்டா வரைக்கும் ஒரு தடவை வாசிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வாசிக்க முடியறதா? அதாவது இது எப்படி நீங்க வாசிக்கணும்னா
ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து எழுத்த கூட்டி வாசிக்கிற மாதிரி தான் நீங்க இப்ப நினைச்சுக்கணும் உங்களை. ந ய ந இம் நயனம் ப இர் ந இம் பர்ணம் அது மாதிரிதான் வாசிக்கணும். பக்தஹால வந்து இக்கு வந்து ஆஃப் லெட்டர் முடியாது. ஆமா, இக்கு த, அது காம்பினேஷன் ஆஃப் இக் அண்ட் த. அது மாதிரி இக்க வரும்னு நம்ம ஒரு தடவை பார்த்தோம். சரி, ஓகே. கரெக்ட். சரி, இப்போ ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். தனம்ல இருந்து வசிஷ்டா வரைக்கும் படிக்க வருதா? வருது சுவாமி. வரதே. வருது. வெரி குட். வருது. படிக்க வருது. மீனாட்சி அம்மாவுக்கு படிக்க வருது. நோ ப்ராப்ளம். அடுத்தது ஜி படிக்க முடியுது ஜி. படிக்க முடியாது. மீனா படிக்க வருது படிக்க சுவாமி. முடியாது. வெரி குட். அச்சுதன் சுவாமிக்கு படிக்க வருது. படிக்காத சுவாமி. அரவிந்தன் சுவாமிக்கு படிக்க வருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். நித்யாமாவுக்கு வாசிக்க வருது. ராம் ராம். வருது சுவாமி. அடியன். எனக்கு படிக்க வருது மாமா. சங்கரன் சுவாமிக்கு படிக்க வருது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த வசிஷ்டா கொஞ்சம் எழுதி காமிப்பேன். எழுதி காமிக்கிறேன். இதோ எழுதி காமிக்கிறேன். இப்ப அடியனுடைய இந்த ஸ்கிரீன் தெரியறதான்னு பாருங்க. அடியனுடைய ஸ்கிரீன் தெரியறதா? வெரி குட், வெரி குட். சுவாமி எனக்கு போர்டு தான் தெரியுது, ஸ்கிரீன் தெரியல சுவாமி. ஓ சாரி, நான் போர்டு தான் சொல்லணும்னு சின்ன ஸ்கிரீன் சொல்லிட்டேன், தப்பா இருக்கு. போர்டு தெரியுதா? இப்போ இந்த போர்ட்ல வந்து அடியன் வசிஷ்டான்றது எப்படி இருக்கு, எப்படி எழுதணும்ன்றத சொல்றேன். வா வா தெரியுறதா? வ சி வசி. ஓகேவா? அடுத்தது இஷ் வசிஷ். வசிஷ் வசிஷ் வந்ததுக்கு அப்புறமா வசிஷ்டஹ. இங்க பாரு, வசிஷ்ட ரெண்டு டாட் சேர்த்தா வசிஷ்டஹ. ஓகேவா? புரியலையா? புரியுதுண்ணா. புரியுது. சரி சரி, வ முதல்ல எழுதிக்கோங்க. சி அடுத்தது வசின்னு ஆயிடும். இஷ் மட்டும் எழுதிக்கோங்க. வசிஷ்டா போடும், வசிஷ்டா. ஓகேவா? குருஜி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்கம்மா. இது எனக்கு எந்தெந்த வார்த்தைக்கு அப்புறம், அது சில வார்த்தைகளுக்கு அப்புறம் அந்த அஹான் வருதுல ரெண்டு டாட்ஸ் போட்டு. ஆமா, அது வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி அது முடியறது, சில வேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி முடியறது இல்ல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் பெரிய பாடம் தான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ்க்காக உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு டாட் முடியக்கூடிய வார்த்தைகள் 99% மேஸ்குலின் ஜெண்டருக்கு தான் வரும். சரியா? ஓகே. மேஸ்குலின் ஜெண்டர்னா என்ன? ஆண், பால். சரியா? இப்போ வசிஷ்டஹா, வசிஷ்டர் யாரு? ஒரு மகரிஷி. ஆமாவா? மகரிஷி. அந்த மகரிஷி ஒரு ஆண் பால். ஆமாவா? அதனால அவருக்கு என்ன வந்திருக்கு? வசிஷ்டஹான்னு. சரியா? ஓகேவா? வேற எங்கெங்கெல்லாம் அது மாதிரி நம்ம பாக்குறோம்? இங்க பாருங்க, பக்கஹான்ற ஒரு இடத்துல வந்திருக்கு. ஆமாவா? பக்கஹான் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஈஷஹா, பக்கஹா, மர்கடஹா, பக்தஹா, ரவிஹி. ஆமாவா? இப்போ இந்த வேர்ட் எல்லாம் என்னது?
மேல் masculine masculine gender words. சரியா? these words refers to the masculine gender. ஓகே, இதெல்லாம் வந்து ஆண் பாலை சொல்லக்கூடிய சொற்கள். அப்போ இடத்துல நம்ம கேட்போம், சுவாமி பகஹான்னு இருக்கு, கொக்குன்னு சொல்றீர், எப்படி? ஆமா, பகஹா அப்படின்றது ஆண் கொக்கு. சரியா? அஜஹா அப்படின்றது ஆண் ஆடு, கஜஹா அப்படின்றது பெண் ஆடு. சரியா? அப்போ பெண் ஆடு கூட இருக்கே, பெண் ஆடு இருக்கு, பெண் மாடு இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமாவா? அப்போ பெண் ஆடுக்கு என்ன பேரு? அஜா. அஜா. பெண் யானைக்கு என்ன பேரு? கஜா. கஜஹா சொல்லிடக்கூடாது. இருந்தா கஜஹா, பெண் யானை கஜா. சரி, இப்போ எலிஃபென்ட், இப்போ எலிஃபென்ட்டுக்கு வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கு, ஒன்னு கஜஹான் இருக்கு, ஒன்னு இபான் இருக்குல்ல? இருக்கே. ரெண்டுமே அதே மாதிரி தான், அதே மீனிங் தான், எலிஃபென்ட் தான். அதே மாதிரி தான். ஓகே, சோ அப்ப வந்து இப்போ பெண் யானை சொல்லணும்னா இபா அப்படின்னு வரும். ஆமா ஆமா. ஆர் கஜா அப்படின்னு வரும். எஸ். ஓகே ஓகே. சரியா? ஓ எஸ். அடுத்தது இப்ப ரவிஹி. ரவிஹினா யாரு? சூரிய பகவான். சூரிய தேவன் யாரு? மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் பால். ரவிஹி, சூரியஹா, பாஸ்கரஹா, தினகரஹா, திவாகரஹா, இதெல்லாம் சூரியனுடைய மற்ற பெயர்கள். எல்லாத்துலயுமே முடியும் போது அஹா 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 இஹி இஹின்னு வரதா வரும். சரியா? சரி. ஓகேவா? எஸ். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், மாஸ்குலின் ஜெண்டர்னு பார்த்துட்டோம். நிறைய வேர்டு நம்ம பாக்குறோம், இம் 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 இம்னு வருது. தனம், நயனம், பர்ணம், பலம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப இந்த நயனம், தனம், பலம், பர்ணம், இது மாதிரி இம்மு இம்முன்னு முடியறது, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாம் பெண் பால். சாரி, நியூட்ரல் ஜெண்டர், பலவினம், நபும்சகலிங்கா. சரியா? அதெல்லாம் இம் இம் இம்னு தான் முடியும். சரியா?